பண்ணணும். ஹேவ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்? யூ தி வே, அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ். இது ஈஸி. பாஸ்ட் பர்ஃபெக்ட். சப்ஜெக்ட் ஹேடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். verb 3 உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஆக்ஷன் கம்ப்ளீட்டட் பிஃபோர் அனதர் ஃபேக்டர். ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். அப்படியே ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். சப்ஜெக்ட் சி, ஹேட் அப்படியே எழுதியிருக்கேன். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் லெஃப்ட் பிஃபோர் த ட்ரெயின் அரைவ்ட் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த ரூல் வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மறுபடியும் அதான் நான் சொல்கிறேன். அடுத்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ரூல் பாருங்கள். சப்ஜெக்ட் வில் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்படியே ஒரு சப்ஜெக்ட் எழுதுறீங்க, வில் ஹேவ் எழுதுறீங்க, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதுறீங்க. மை ஹோம்ஒர்க் கிடையாது. ஸோ இதுக்கு யூசேஜ் என்ன? டு ஷோ தட் அன் ஆக்ஷன் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த ஃபியூச்சர். ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லி குறிக்கிறதுக்காக இந்த என்ன சொல்லுவோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட்டில் என்ன பண்ணணும்? அந்த ஹேஸ் ஹேவ் யூஸ் பண்ணும்போது தெளிவாக யூஸ் பண்ணணும். ஹீ சீட்டுக்கு என்ன பண்ணணும்? ஹேஸ் போடணும். மற்ற ப்ரொனவுனுக்கு ஹேவ் போடணும். அவ்வளோதான். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன பண்ணணும்? அந்த ரூலை அப்படியே அப்ளை பண்ணணும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே verb 3 தான் இருக்கணும், அதை மறந்துடாதீங்க. அப்புறம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்டுக்கு சப்ஜெக்ட் எழுதணும், வில் ஹேவ் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும்.